ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், நேற்று இந்த அட்டிகை ஸ்டோன் அட்டிகை பற்றி பேசியிருந்தேன். அதுக்கு ஒரு சிஸ்டர் இதோட நான் வச்சிருப்பேன்னு காட்டியிருந்தேன். அதுக்கு அந்த சிஸ்டர் கேட்டுருந்தாங்க, அக்கா முத்து பவளம் வச்சு ஒரு செயின் வாங்கியிருக்கீங்க, எப்போ வாங்கினீங்க, எங்கே வாங்கினீங்க, எதுவுமே எங்களுக்கு சொல்லவே இல்லை, சொல்லாமல் வாங்கிட்டு வந்துட்டீங்களான்னுட்டு. இல்லைங்க, இது வந்து அத்தாவோட செயின். சரி, அதை நேற்று காட்டலை நான் ஃபுல்லாக, அது கட் ஆயிடுச்சு. அது பற்றி நம்ம ஏன் சொல்லணும்னுட்டு நான் விட்டுட்டேன். சரி, சிஸ்டர் கேட்டதுனால தான் சொல்கிறேன். இந்த செயின் வந்து கட் ஆயிடுச்சு. இதை பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த செயின் கட் ஆயிடுச்சு. இது அத்தா கிராமத்தில் போட்டுன்னு இருக்கும்போது அந்த செயின் வந்து அப்படியே பிரித்து கழுத்தில் வந்து அப்படியே வந்து புடவுல விழுந்துருச்சா. ஸோ இந்த செயின் மாற்றணும். அதுக்கு உடஞ்சி போன செயின் இது போயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த செயினுக்கு வந்து நாங்கள் மாற்றிட்டு வேறு செயின் வாங்கும்போது அப்போ நம்ம வீடியோ ஷேர் பண்ணலான்னு தான் நினச்சேன். இது புது செயின் கிடையாது, சரிங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இது புது செயின் கிடையாது. நான் நியூவாக முத்து பவளம் வச்ச செயின் வாங்கலை. இது வந்து அத்தாவது பார்த்தா தெரியும். இந்த முத்து பவளம் எல்லாமே நல்லா வாங்கும்போது பெரிய பெரிய இருந்துச்சு. எல்லாமே மெல்ட் ஆகிருக்கு. டெய்லி போட்டுன்னு இருப்பாங்க அவங்க கிராமத்தில். அது அப்படியே மெல்ட் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? கலர் கூட ஷேட் ஆகிருக்கு பாருங்கள். அது நல்ல காலம். அது பயிரில் வேலை செய்யும்போது எங்கோ கட் ஆகிட்டு அப்படியே புடவுல மாட்டினிருந்துச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எங்காவது போய் அவங்க கரெக்டாக மேலேருந்து கீழே இறங்கி வராங்களா, அந்த பயிர் நடந்து போவாங்களே, அது பேர் எனக்கு தெரியல. அது மேலேருந்து இறங்கி வராங்களா, கரெக்டாக அது மேலே உழுதா, கட் ஆகிட்டு. சரி அன்னிட்டு எனக்கு காவடி எடுக்க போயிருந்தேன்ல, அப்போ என்கிட்ட கொடுத்து அமிச்சாங்க. ஸோ அதை எடுத்துன்னு வந்து இதில் போட்டு வச்சேன், அவ்வளோதான். நான் புதுசாக வாங்கலை, சரிங்களா? இந்த முத்து பவளமோட செயின் வெயிட்டு வந்து 14 கிராமுங்க, 14 கிராம்ஸ் நினைக்கிறேன். இது மாற்றும் போது இதோட ரியல் வெயிட்டு, அந்த மணி எல்லாம் கழிட்டுட்டு முத்து பவளமெல்லாம் எடுத்துகிட்டு எவ்வளோ வெயிட் இருக்குது, எத்தனை கிராம்ஸ் இருக்குன்னுட்டு உங்களுக்கு தனியாக அந்த விளாகாக பண்ணுறாங்க. இதுதாங்க இந்த முத்து பவளம் செயினோட டீட்டெயில்ஸு. இது நாங்கள் வாங்கலை, இப்போது புதுசாக பழசுது தான், சரிங்களா? இப்போது நம்ம கோல்டு ஜுவல்லரிக்கு பார்க்குறதுக்கு டி நகர் சரவணா ஸ்டோர்ஸுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே இருக்கிற சூப்பரான பேர் பேங்கிள் செட்டு அதுதான் காட்ட போகிறேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், சரிங்களா? கொஞ்சம் கோல்டு ஃபீவர் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸு. இது எல்லாமே பேர் பேங்கிள்ஸுங்க. டைமண்ட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. ஓல்டு மாடல், நம்ம ட்ரெடிஷ்னல் மாடல் ஓல்டு பேட்டர்ன்லேருந்து இப்போ ட்ரெண்டாக நியூயாக லான்ச் ஆன மாதிரி பேட்டர்ன்ஸும் இருக்குங்க. டபுள் பேங்கிள்ஸ், 2 பேங்கிள் தான். உங்களுக்கு வேணுமென்னா சிங்கிளாக கூட கொடுப்பாங்க. நான் மேலேயே வெயிட்டு வேஸ்டேஜ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சூப்பரான பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே டைமண்ட் ஃபினிஷிங் மாதிரி வருது. ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இதில் லேவண்டர் கலரு ஒரு பேர் இருக்குது, பேபி பிங்க் கலரு ஒரு பேர் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? ஸ்க்ரூ பேட்டர்ன் தாங்க. இப்போ இது மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் நார்மலாக கையில் அப்படியே போடுற மாதிரி இருக்கும். இதில் ஸ்க்ரூ டைப் வச்சு ஸ்டோன்ஸ் பேங்கிள்ஸு அது மாதிரி வர்றது ரேரு. இந்த ஸ்டோன்ஸ் வச்சு இது குட்டி குட்டி ஸ்டோன்ஸ்னால இது மாதிரி டபுளாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது ஒரு 40 கிராம் 5 பவுண்டில் இருக்கக்கூடிய பேட்டர்னுங்க. இப்படியே ஸ்டிஃபாக கெட்டியாக இருக்குது, பார்த்தானே உங்களுக்கு புரியும். சேம் டு சேம் டைமண்ட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, 7 கல் வச்சு. அடுத்தது இது ஒரு ட்ரெடிஷ்னலான பீஸ் பேங்கிள் தாங்க. லக்ஷ்மி அம்மா உருவம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே 5 ஸ்டோன்ஸ் வச்சு கம்பி பேட்டர்ன் தாங்க. டெய்லி நீங்கள் போட்டிக்கலாம், ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணலாம், பெண்டு கிண்டு எதுவும் ஆகாது. அவ்வளோ கெட்டியாக சாலிடாக பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள், ஒரு பேங்கிள் 3 பவுன் கெட்டிருக்கு. சூப்பராக இருக்குது இந்த பேட்டர்ன். இதெல்லாமே கொஞ்சம் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் பேங்கிள்ஸ் அண்ணும்போது கொஞ்சம் ட்ரெண்டியாக வேணும்னாலும் வாங்கலாம். இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் தாங்க. இதுவுமே ஒரு ஓல்டு ஃபேஷன் தான். 2 ஸ்டோன் வருது, அப்புறமா 4 ஸ்டோர் வருது. பெண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, வங்கி வளையல்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வங்கி பேங்கிள்ஸ் மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுவுமே பழசு மாடல் தாங்க, ஓல்டு மாடல் தான். இதுவுமே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. நிறைய சிஸ்டர்ஸ் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் போடுங்க அக்கா, ஸ்டோன் பேங்கிள்ஸ் அன்னுட்டு கேட்டிங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் காட்டியிருக்கேன், அது பார்த்துட்டு எல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுவுமே ஒரு ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 ஸ்டோன் வந்து அந்த கம்பி மேலே வர மாதிரி பேட்டர்னும் சாலிட்டாக இருக்குங்க. அதே பேட்டர்ன் ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே லக்ஷ்மி அம்மா வருவாங்க. ஒரு லக்ஷ்மி அம்மா உருவம் ஒன்றும் ஸ்டோன் டாலர் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது வந்து அன்கட் டைமண்ட்ஸாங்க. பாருங்கள், வெயிட்டு 96 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. அப்போ செம்மையாக இருந்துச்சுங்க. டைமண்டில் அன்கட் டைமண்ட்னு சொல்லுவாங்களேங்க, அந்த பேட்டர்ன் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் ரியல் ரூபி வச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நேராக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்தது இதுவுமே சேம் அதே மாதிரி அன்கட் டைமண்ட்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஓவல் ஷேப்பில் எமரால்ஸ் கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி பாக்ஸில் வந்து பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டோன் வர மாதிரி ஸ்க்ரூ டைப் பேட்டர்ன் தான். அடுத்தது இதுவும் அதே மாதிரி பேட்டர்ன் பேங்கிள்ஸ் தாங்க. நிறைய பேங்கிள்ஸ் இதே மாதிரி தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓல்டு மாடல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்கிற மாதிரி சூப்பரான பேங்கிள். இது வந்து சாலிடான பேங்கிளுங்க. இதுவுமே ஒரு அந்த காலத்தில் போடுவாங்க, ஓல்டு மாடல் தான். கெட்டியாக இருக்குங்க. அந்த கீழே அந்த ஸ்டோன்ஸ் க்ளோஸிங் கூட அவ்வளோ கிளியராக கெட்டியாக பண்ணியிருக்காங்க. சாலிடாக இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த பேங்கிளும் 4 பேங்கிள் ஒரே மாதிரி இருக்குங்க. இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது 2 கிராம் கூடுதலாக இருக்குது. வேணுமென்னா இது மாதிரி 4 பேங்கிள் கூட வாங்கிக்கலாம். அடுத்தது இதுவும் ஒரு பழைய மாடல் தாங்க. லக்ஷ்மி அம்மா உருவம் வருது, லோட்டஸ் ஃப்ளவரில் உட்காந்த மாதிரி 3 ஸ்டோன் வருது, ஓவல் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், இதாங்க வேறு லெவல். 54 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. அந்த சைடு இந்த சைடு ஜன்னல் மாதிரி ஸ்டோன்ஸ் மாதிரி வருது பாருங்கள். நடுவில் செமி பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் அம்மன் உருவம் வருது. 2 சைடு கல் வச்ச பேங்கிள் போட்டு நடுவில் ஒரு பேங்கிள் போட்ட மாதிரி பேட்டர்னு. அடுத்தது இதுவும் ஒரு ட்ரெடிஷ்னலான பேட்டர்ன் தாங்க. 7 கல் பெருசாக இருக்குங்க. கல் ஒரு கல். இங்கே கல்லுக்கு தனி காஸ்ட்டு வருங்க. அப்புறம் கோல்டுக்கு தனி வேஸ்டேஜ் வரும். அடுத்தது இதுவுமே ஒரு ஓல்டு மாடல் தான். 3 ஸ்டோன் வரும். பெண்டு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி சிங்கிள் ஸ்டோனும் அங்கங்கே இருக்கிற மாதிரி பேட்டர்னுங்க. அடுத்தது 40 கிராம் கிட்ட இருக்குது பேரு. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு வேணுமென்னா ஒரு வாட்டி சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து 1 கிராமுக்கு 60 ரூபீஸ் லெஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரேட்லேருந்து பில் போடுறாங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள், ஒரு லீஃப் டைப் மாதிரி கொடுத்துட்டு ஃப்ளவர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகான பீஸுங்க. செகண்ட் இருக்கிறது, ஃபஸ்ட் இருக்கிறது ஓல்டு மாடல் தான். செகண்ட் இருக்கிறது எனக்கு ரொம்ப அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது மாதிரி எனாமல் போட்டு கூட பேங்கிள்ஸ் வருதுங்க. இது கூட அன்கட் டைமண்ட் தான். 92 கிராம்ஸ் இருக்குது ஒரு பேங்கிளும். அப்போ எவ்வளோ கிராம்? 12 சவரம் கிட்ட இருக்குது. ஒரு பேங்கிளே 5.5 சவரம் 6 சவரம் கிட்ட வருது போல். அடுத்தது இது மாதிரி பேங்கிள்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் கருப்பு மணி செயின் போட்டால் நம்ம போட்டுக்கிறோம்ல பேங்கிள்ஸ் வேணுமென்னா அது மாதிரி மாடலு. இது க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் 4 பவுன் கிட்ட தாங்க இருக்குது இந்த பேட்டர்னில் இருக்கிறதெல்லாம். அடுத்தது முத்து வச்சது இருக்குது. இது மாதிரி பவளம் வச்சது இருக்குது, ரூபி வச்சது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுவுமே சேம் டு சேம் டைமண்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இதையும் அன்கட் டைமண்ட் தாங்க. 9 சவரம் இருக்குங்க. ஒரு 2 விலையில் சேர்த்து நடுவில் ரூபி கொடுத்துருக்காங்க. சுற்று 2 லேயரில் அன்கட் டைமண்ட்ஸ் வருது. சூப்பராக இருக்குது இல்லைங்க. இந்த டைமண்ட்ஸ்க்கு தனி ரேட்டு வரும், கோல்டுக்கும் தனி ரேட்டு வருங்க. அடுத்தது இது கூட ஒரு பேட்டர்னு எப்படி இருக்குது பாருங்கள். ஃபேன்சியாக இருக்குது. இது கோல்டான மாதிரி இருக்குது, ஆனாலும் இதெல்லாமே கோல்டு தான். கொஞ்சம் ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாம். காலேஜ் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க காலேஜ் டீனேஜ் கேர்ள்ஸு விரும்புகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்ன்ஸில் கூட இருக்குது. நீங்கள் பேங்கிள்ஸ் வேணுமென்னா ஒரு வாட்டி சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூம் டி நகர் பிரான்ச்சு விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே வந்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நேம் சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.